தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறை மிகவும் சீரழிந்து வருகிறது என இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் பேட்டியளித்த அவர், உள்ளூர் குடிசை தொழிலாளிகளை ஆதரித்து சுதேசி பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். பள்ளி கல்வித்துறையில் ஒழுக்க பாடங்கள் மற்றும் சீர்திருத்தம் அவசியம் என்றும், மாணவன் கொலை விவகாரத்தில் ஜாதி மத பிரச்சினை உருவாக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி 234 தொகுதிகளில் வெற்றி பெறும் எனவும் அவர் தெரிவித்தார். உள்ளூர் குடிசை தொழில், கைவினை தொழிலாளர்கள், இப்படி நம்ம பகுதியிலே உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சுதேசி பொருளாதாரம் மேம்பட வேண்டும். அந்த நோக்கத்தின் ஒரு பகுதி தான் இது. இவர்களே உள்ளூர்காரர். நம்ம எப்பவுமே உள்ளூர் வியாபாரிகளை ஆதரிக்கணும். பெரு நிறுவனங்களை ஆதரிப்பதை விட குடிசை தொழில்களை ஆதரிக்க வேண்டும். இதுதான் சனாதன இந்து தர்மம், இந்து மக்கள் கட்சியுடைய கொள்கை. இதை மையமாக வைத்துத்தான் வ.உ. சிதம்பரனார் பிறந்த சுதேசி அப்படின்னு சொன்னாலே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? வந்தே மாதரம் பிள்ளை, வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அவருடைய சொந்த மாவட்டமான தூத்துக்குடியிலே வருகின்ற 26, 27, 28 3 நாட்கள் இந்து தர்ம சேவை அறக்கட்டளை மற்றும் சுதேசி அமைப்புகளின் சார்பிலே ஒரு மிகப்பெரிய சுதேசி சந்தை, உள்ளூர்ல யாரெல்லாம் கைவினைஞர்கள் தங்களுடைய பொருட்களை உற்பத்தி செய்கிறார்களோ அவர்களெல்லாம் அங்கே சந்தைப்படுத்திக் கொள்ளலாம்.